வணக்கம். நாம இப்போ கோல்டு பிஎஸ் கோல்டு ஃபியூச்சர்ஸ் அதே மாதிரி சில்வர் பிஎஸ் சில்வர் ஃபியூச்சர்ஸ் ஏப்ரல் 2025 அடுத்தது என்ன நடக்கும், ட்ரெண்ட் எப்படி இருக்கு, என்ட்ரி எக்ஸிட் லெவல் என்ன, அடுத்த டார்கெட், அப்புறம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இது கோல்டு பிஎஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பொசிஷனல் ட்ரேடிங், சேனல் ட்ரேடிங் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், இந்த வயலட் கலர் லைன் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். போன வாரம் டாப் எண்ட் ஆஃப் தி சேனலில் பிரேக் அவுட் கொடுத்து ஆல்மோஸ்ட் நான் கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிவிட்டு மறுபடியும் டாப் ஆஃப் தி எண்ட் ஆஃப் சேனலுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் லைன் ட்ரெண்டு அதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. பட் இதே கோல்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு, அதாவது காமெக்ஸ் கோல்டு அமெரிக்கா பிரேக் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆரோ, ஸோ பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி கோல்டு ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் ஆஃப் தி சேனலில் தொட்டுட்டு மறுபடியும் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் இந்த ஆரஞ்சு லைனை பிரேக் டவுன் பண்ணிட்டு ட்ரெண்ட் லைனும் பிரேக் டவுன் ஆயிருக்கு. இது காமெக்ஸ் கோல்டு. நம்ம இப்போ கோல்டு பிஎஸ் அதை பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்லி மண்டே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரேக் டவுன் பண்ணிட்டு அடுத்தது இங்கே பிளாக் லைன், அது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். அது கீழே கிரீன் லைன்ஸ்லாம் சப்போர்ட் லைன்ஸ், சப்போர்ட் ஜோன் அது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை மண்டே பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அடுத்தது இது ட்ரெண்ட் லைனை பற்றி, இது இந்த ட்ரெண்ட் லைன் டவுன்வர்ட் ட்ரெண்ட் லைன் ரெட் கலர். ஸோ அகைன் பிரேக் அவுட் இதுக்கு மேலே கொடுத்தா தான் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ என்ட்ரி எங்கே எடுக்கணும், அடுத்தது எக்ஸிட். பட் எக்ஸிட் இப்போ ஆல்ரெடி பிரேக் டவுன் ஆகும், மண்டே சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்டர் யூ கேன் வெயிட் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு. என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட சப்போர்ட் எடுத்து அரௌண்ட் 71.16 எடுத்தா ஒரு ஒன் டே க்ளோஸ் வச்சிருந்தா அபவ் தி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், அதாவது இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே வச்சா யூ கேன் கன்சிடர் என்ட்ரி. ஒரு பார்ஷியல் என்ட்ரி போடலாம். அடுத்த என்ட்ரி எங்கே வேணும்னா லோ ரிஸ்க், இது ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ். இந்த மிடில் ஆஃப் தி சேனல் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் வெயிட் அப் டு 67-68 வரைக்கும், அதாவது பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனலில் அது ஒரு சப்போர்ட்டு. இன்னொரு சப்போர்ட் இது நல்லா ஹெவி சப்போர்ட், இந்த லைன் கிரீன் லைன் அது கீழே ஒரு ஹெவி சப்போர்ட் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் மண்டே மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட அடுத்த டார்கெட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் மறுபடியும் அடுத்த பிரேக் அவுட் வந்ததுன்னா ஆல்மோஸ்ட் இங்கே 79 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அதுக்கு மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் இட் ஹாஸ் டு டேக் சப்போர்ட், அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு பிஎஸ் இன்னும் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலை பிரேக் டவுன் பண்ணலை. ஆனால் அமெரிக்கன் கோல்டு ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேவ் அ பிரேக் அவுட் பிலோ தி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இங்கே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இங்கே ஒரு மீடியம் சப்போர்ட்ஸ் இருக்கு. இங்கே ஒரு கேப் லைன், அதாவது இந்த ரோஸ் கலர் லைன் வந்து ஒரு கேப் லைன் இருக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் லெவல் உங்களுக்கு வேணும்னா மோஸ்ட்லி ஒன்ஸ் பிலோ தி இந்த சப்போர்ட் 66.91 கீழே ஆச்சுன்னா அதை ஸ்டாப் லாஸ் லெவல் பிரேக் டவுன் கொடுத்து ஒன் டே க்ளோஸ் வச்சா அது ஸ்டாப் லாஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இது ஒரு என்ட்ரி ஃபார் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், இது ஒரு என்ட்ரி ஃபார் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ், இது ஒரு என்ட்ரி ஃபார் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ இது கோல்டு பிஎஸ். அடுத்தது சில்வர் பிஎஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சில்வர் பிஎஸ் இந்தியன். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 87 to 106, ஆல்மோஸ்ட் 20 rupees ரேஞ்சில் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா போன வாரம் அகெயின் பிரேக் டவுன் கொடுத்துச்சு, அதாவது ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ், ஏன்னா பிரேக் டவுன், இட் ஹஸ் கிவன் அ பிரேக் டவுன். ஸோ இந்த ட்ரெண்ட் பாசிட்டிவ் ஆகணும்னா இந்த ரெட் கலர் லைன் இதுக்கு மேலே வந்தால் தான் பாசிட்டிவ் ஆகும். இது ட்ரெண்ட். இதே சில்வர் ஃபியூச்சர்ஸ் எப்படி இருக்கு பார்க்கலாம். ட்ரெண்டு இதுவும் ஆல்ரெடி ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் கொடுத்துச்சு. இந்த கிரீன் லைன் இது கிரீன் லைன் பிரேக் டவுனு. ஸோ அகெயின் ட்ரெண்ட் பாசிட்டிவ் ஆகணும்னா இந்த ரெட் லைனுக்கு அபவ் வந்தால் தான் ட்ரெண்ட் பாசிட்டிவ் ஆகும். இது ட்ரெண்டு. சேனலை பார்த்தீங்கன்னா ஸோ மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் பிரேக் டவுன் மேலே போயிட்டு அங்கேருந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ மேக்ஸிமம் மே கம் டு தி இங்கே ஒரு கேப் இருக்கு, ஆல்மோஸ்ட் இந்த கேப் கிட்ட வந்திருக்கு. கேப்பையும் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. பட் மண்டே அகெயின் இட் மே கம் டவுன் டு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். அண்ட் இங்கே டெஃபினெட்லி ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் அ என்ட்ரி, அதாவது 87.67, 86.91 இங்கே ஒரு மீடியம் டேர்ம் சப்போர்ட் இருக்கு. அதுக்கு கீழே மறுபடியும் ஒரு மீடியம் டேர்ம் சப்போர்ட் இருக்கு. ஸோ இது இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்கு. ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் என்ன ஆகும்னா அதை சுற்றி வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். இங்கே டச் இருக்கு, டச் ஆகிட்டு மறுபடியும் இங்கே கீழே வந்திருக்கு. மறுபடியும் ஒரு டச் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் அகைன் டச் பண்ணிட்டு
மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா யூ கேன் சி அந்த ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் பிளாக் லைன் எது எதுவோ அதெல்லாம் ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன். whenever stop loss சென்டிங் லைன் comes it will surround, அதை சுற்றி வரும் வந்து அகைன் இட் வெண்ட் அப். ஸோ மறுபடியும் இந்த ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைனில் வந்துட்டு இட் கேன் கோ அப். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் இருக்குது, இது ஒரு ஹெவி ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன். ஸோ மறுபடியும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி இங்கே 1, அப்புறம் 2, மறுபடியும் 3, மறுபடியும் 4, 5, 6, இப்போ 7. ஸோ ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் வந்தாலும் சுற்றி வரும், அது ஒரு இண்டிகேஷன். ஸோ நவ் low risk investor they can take an high risk investor, low risk investor take an entry silver BSல இங்கே எடுக்கலாம். இல்லை அகைன் சப்போர்ட், இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு என்ட்ரி, ஒன்று என்ட்ரி இங்கே எடுக்கணும், எடுத்துட்டு யூ ஹேவ் டு வெயிட். அடுத்த என்ட்ரி எப்போனா இங்கே அடுத்த சப்போர்ட் மீடியம் சப்போர்ட் 82.1ல. ஸோ ஸ்டாப் லாஸ் சென்டிங் அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் எங்கே போடுன்னா பிலோ 82.1 கீழே க்ளோஸ் கொடுத்தா, ஒன் டே க்ளோஸ் கொடுத்தா தென் யூ கேன் கன்சிடர் ஸ்டாப் லாஸ், அதாவது ஸ்டாப் யூ கேன் எக்ஸிட். இதே சில்வர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் இப்போ மிடில் எண்ட் ஆஃப் தி சேனலில் பிரேக் டவுன் கொடுத்துச்சு. நம்ம பிஎஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சில்வர் பிஎஸ் இட் ஹஸ் கிவன் அ பிரேக் டவுன் பிலோ தி மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ இப்போ சில்வர் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன் இருக்குது, இங்கே ஒரு ஹெவி சப்போர்ட் ஜோன் 27.6, இதுவும் 26.55 கிரீன் லைன், இதுவும் ஹெவி சப்போர்ட் ஜோன் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ ஆல்மோஸ்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட, சேனலும் சரி சப்போர்ட்ஸும் சரி, சில்வர் பிஎஸும் சில்வர். ஸோ இப்போ இதோட டார்கெட் மேக்ஸிமம் இட் ஹாஸ் டு கம் அட் தி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டெஃபினட்டாக நீங்கள் மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்க என்னோட லெவல்ஸை, எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், அப்போ லைக் பண்ணால் போதும். ஸோ இதெல்லாம் என்னோட பழைய வீடியோஸை பாருங்கள். இது பவர் ஆஃப் ஸ்டாப் லாஸ் சென்டிங் லைன், இதை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம், டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இதெல்லாம் என்னோட சில்வர் பிஎஸ், கோல்டு பிஎஸ், இதெல்லாம் எது பெட்டர், இது ஒரு வீடியோவே இருக்குது ஆல்ரெடி, நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்டில் போகலாம். ஸோ ஃபைனலாக இதுதான் உங்களுக்கு. ஸோ மேக்ஸிமம் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்தால் யூ கேன் மேக் ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் தே கேன் மேக் என்ட்ரி. அதேமாதிரி கோல்டும் பிஎஸும் பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், இது மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் கண்டிப்பாக வந்துடும். அங்கே ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் தே கேன் டேக் அண்ட் என்ட்ரி, லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் ஒரு பார்ஷியல் என்ட்ரி போடலாம். அதையும் பிரேக் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தால் இங்கே பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் நான் சொன்ன மாதிரி. ஸோ அங்கே போத் ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் ஒரு பெரிய என்ட்ரி வைக்கலாம், சப்போர்ட் ஜோனாகவும் இருக்குது. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.